நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காரியம் முடிஞ்சது யாரா இருந்தாலும் சரிங்க அப்படியே சும்மா தூக்கி போட்டு போயின்னு இருந்தோம்னா அதுதான் நம்ம பாலிசி. ஏன்னா காரியம் ஆறு வரையும் தான் அவங்ககிட்ட நைஸா செல்லம் புச்சி அப்படின்னு பேசணும். காரியம் முடிஞ்சா அடுத்த செகண்ட் யாரு நீ கிளம்பு இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா தூக்கி குப்பை தொட்டில் பிசாட்டிடணும். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேரக்டர் இங்கே இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம். நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம், முக்கியமாக அந்த விஜயெல்லாம் மனசுனே இல்லைங்க. அவனாலாம் மனசுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. மல்லியோட வீட்டுக்காரர் இருந்தாலும் ரொம்பவே கேவலமானவனா அது நம்ம விஜய் தான். இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரிவியை இங்கே பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் முதல் நம்ம விஜய் ஏன் இப்படி சொல்கிற, இதெல்லாம் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொல்லியும் அதுக்கு எந்த ஒரு பதிலடியும் கொடுக்காம சரிக்கா நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே, இவெல்லாம் மனுஷனாங்க. இவெல்லாம் சீரியல் நடிக்கிறதும் சும்மா கழுவுங்கிறதும் ரெண்டு ஒன்று நல்லா வாயில் வந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு டென்ஷனாக இருக்குது. ஒரு பக்கம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எந்த அளவுக்கு எவ்வளோ கேவலம் வந்தாலும் அசிங்கம் வந்தாலும் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் முன் உதாரணமாக இருக்காங்க. ஆனால் அந்த விஜய் இருந்துன்னு எல்லா டைமும் சேஞ்ச் அப் தட்டிட்டு அவனுக்கு வேலை ஆகிற வரையும் கரெக்டாக காலை பிடிக்கும். வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே காலை வாரி விட்டுறான். அப்பா சாமி, இந்த மாதிரி ஒரு பச்சவந்திக்கு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் எவ்வளவோ மேலுங்க. ஏன்னா நல்லா கூடவே இருந்து நம்பிக்கை நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறலாம் விட ஃபர்ஸ்ட் இந்தி கெட்ட வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பவுமே பெஸ்ட்டு தான். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி பரவாயில்ல. எல்லாரோடையும் கேடு கெட்ட கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான். விஜய் மாதிரி ஒரு ஒஸ்ட் கேரக்டரை எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இப்போ நம்ம மல்லியை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. இது விஜய் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேடி. அவனே தான் சொல்லிட்டான், வாயால் வேற உனக்கு சொல்லணுமா? ஏய் ரஞ்சிதம் போயிட்டு அவன் துணியெல்லாம் ஒரு அப்படியே சும்மா துணியெல்லாம் ஏதோ ஒரு துணியில் போட்டு மூட்டை கட்டிட்டுனா அப்படியே அவளை வெளியே துரத்தி அடிக்கலாம். இனிமேல் இவ யார், இந்த வீட்டுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதுக்காக வக்கீல் நோட்டீஸ் வந்துருச்சு, எல்லாம் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரு தெனாட்டில் அகங்காரம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கூட்டம் அடிப்பாங்க. அப்போ தெரியும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்லே மல்லி திரும்பவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் காலில் உதவும் நல்லா கெஞ்சுற டைம் வரும். இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, இப்போ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பாசிட்டிவான ரிவ்யூ தான்டா, இனிமேல் வரமாட்டாங்க. இனிமேல் எப்படி இருந்தாலும் விஜய்க்கும் வெண்பா தான், வெண்பாவுக்கு விஜய் தான் அப்படின்ற மாதிரி தான் குழந்தை நம்மளுக்கே கச்சதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காப்புல. அந்த சந்தோஷம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களை வைக்க போகுது. அப்போ ஏன்னா அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுல, அது அந்த மேடம் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம மல்லி சொன்னதில் கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. அதனால் திரும்ப செக்அப் வரணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அடுத்த செகண்டே வரப்போகிறாங்க. இந்த விஷயம் தெரியாமல் நம்ம விஜயம் மறுபக்கம் ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் கேவலமான ஒரு வேலை செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இருக்க போகிறது, ஐயோ என்னடா இது அவசரப்பட்டு இப்படி செஞ்சிட்டோம்லே குமார், அவசரப்பட்டே குமார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் வாழ்நாளில் என்றைக்குமே இவங்க யாருன்னு ஒருத்தர் அடிக்கணும், அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சாவே அடுத்த செகண்டே இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும். அப்போதாங்க இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. இந்த விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே கொள்ள வெறியாவது, ஒரு பக்கம் கட்டுப்பாவது, ஒரு பக்கம் ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறாரு, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லையா? அப்படியே பிஸ்னஸில் அப்படியே சும்மா நான் தான் கிங்கு, நான் தான் அப்படியே சும்மா அந்த மலையை சர்ச்சு அப்படியே சும்மா கட்டி சர்ச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காப்புல. ஆனால் கேவலம், ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஒரு பக்கம் மண்டையெல்லாம் சூடாகுது நம்ம மல்லி அந்த மாதிரி பண்ணுறத பார்த்தா. ஏன்னா சீரியலாக இருந்தாலும் ஒரு டேரக்டர் ஒரு நியாயம் வேணாமாடா, இந்த மாதிரி அல்லாமல் கேவலமாக நம்ம விஜய் கேரக்டரை போட்டு வைப்பீங்க. விஜய் இந்த மாதிரி ஒஸ்டான கேரக்டரில் போடுறது ஹீரோவை போட்டால் பாவம் என்ன நடக்க சொல்ல பக்கம் எல்லாருக்கும் ஒரு பக்கம் இப்போ விஜயே பிடிக்காம போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கெட்டவன் அவன். ஏன்னா கொஞ்சம் கூட மல்லிக்காக சப்போர்ட் பண்ணணும். எதானா கொஞ்சம் அண்ணா பொண்ணு வரா வந்து அப்படியே சும்மா கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிடறா. நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ள, உனக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு வேற உங்கள்கிட்ட வந்து பேசணுமாடா. இனிமேல் நீ யாரா, என் மல்லி யாரா, என் மல்லியா என்ன கேவலமாக நினச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் கூடிய இதில் உனக்கு எதிராக வருவா பார்க்குறியா, எப்படி வர வச்சு காட்டுறன்னு பார்க்குறியா, முன்னேறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாபுரி இருந்து சவால் விட்டுன்னு இருக்காங்க. முடிஞ்சுதான் பார்த்துக்கிட்டே அண்ணா காவடியில் இப்போயே எங்கே தங்கறதுக்கு கூட இல்லாமல் ஒரு பக்கம் பிச்சை எடுத்துன்னு அங்கங்கே சுற்றி நிற்பீங்க. உங்களுக்கு இவ்வளோ பேச்சு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி தீமுற அகங்காரமாக பேசுகிறாங்க. எல்லாமே ஒரே நேரம் இருக்காது. நீங்கள் வந்து இங்கே காலில் வர வேண்டிய நேரம் வரும். அப்போ தெரியும் எங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதிரடியான ஆட்டத்தை பார்க்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஹா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் உங்கள் காலில் விடுறதில்ல ஒன்றும் விடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா கிட்ட அந்த வந்துட்டு போனாங்களா மேடம், அவங்க நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வைக்க போகிறா வெண்பா ஆப்பு. இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கே வர முடியாமல் தவிக்க போகிறாங்க நம்ம விஜய். இதுக்குடா அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு அப்படியே மண்டே ஒரு பக்கம் கிரன்னு பிச்சுக்க போகிறாரு. அப்போ தான் தெரிய போகுது, அவசரப்பட்டே குமாரே, என்ன குமாரே இப்படி அவசரப்பட்டேன்
அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் வந்தால் தாங்க அதோட பலனே புரியும். இவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னா அப்படியே சும்மா நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேலே இவளோட தேவை இல்லை, இதுக்கு மேலே இவளை தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மல்லியை தூக்கி போடுறாங்க. ஆனால் மல்லியோட தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியிற போது அந்த நேரத்தில் எப்படி நிற்க போகிறாங்க? போயிட்டு நம்ம விஜய் தலை கீழே போட்டுன்னு பேசுவாரா இல்லை கால் விழுவாரா, என்னடா பண்ணுவார் ஒன்றும் புரியலையே. விஜயோட நிலைமையை நினச்சி பார்த்தா எனக்கு இப்போவே ரொம்பவே கேவலமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் போய் திரும்ப அவங்கள அடிச்சு அமைச்சிட்டு திரும்ப அவங்க காலில் விடுறது எப்பா இதுக்கெல்லாம் சுடு சோனக்கிறவங்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு இருந்தால் தானே பார்ப்பாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.